மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வக்ஃப் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அத்தோடு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃப் திருத்தச் சட்டத்தை தோற்கடிப்பதற்காக வேண்டி எதிர்த்து வாக்களித்தார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைவரும் ஆதரித்தார்கள். எனவே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மோசமான மக்கள் விரோத சிறுபான்மை விரோத வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காக வேண்டியும் நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பி எதிர்த்து வாக்களித்தமைக்காக வேண்டியும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து ஒருபொழுதும் இந்த வக்ஃப் திருத்தச் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபி கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் சார்பில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே ஒருபொழுதும் தமிழகம் வக்ஃப் திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க ஒட்டுமொத்த தமிழகமும் அதனை எதிர்த்திட வேண்டும். நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற இதுபோன்ற சட்டங்கள், அதிலும் குறிப்பாக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழகத்துடைய முதல்வரை நாங்கள் சந்தித்து எங்களது பாராட்டுக்களை நன்றியினை நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்.